இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன், அதாவது 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோவுக்கு எவ்வளோ அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நான் இதில் சொல்கிறேன். இப்போ எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ண உடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், காரத்துக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான காரத்துக்கு 3/4 வாசிக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டுருவோம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வரும். நம்ம பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு 1/4 வாசி வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும், அந்த அடியில் பாத்திரத்தில் ஒட்டிடும். அதனால் வெங்காயம் ஒரு 1/4 வாசி வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி போதும். எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கும்போது அந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. வெஜ் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக புதினா இலை இருக்கணுங்க, அப்போ தான் அதனோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பிடி அளவுக்கு புதினா இலையை அதில் ஆட் பண்ணுறோம். புதினா இலை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி எல்லாம் சேர்ந்து தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் பீன்ஸ், கேரட், நூக்கல் எடுத்துருக்கேங்க. நூக்கல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாகவே பிரியாணிக்கு. நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 வெஜிடபிளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை அதில் ஆட் பண்ணிடணும். நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து போட்டிருக்கேன். சீசன் இருக்கப்போ இந்த பட்டாணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதப்போ காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணியும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, சாம்பாருக்கெலாம் போடுற மிளகாத்தூள், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ஃப்ளேவருக்காக தான். 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் ரைஸ், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அரிசி போட போகிறீங்கன்னா 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஒரு 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசி, பிரியாணி அரிசி ரெண்டும் 10 நிமிஷம் ஊறினா போதும். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அந்த அரிசியும் எடுத்து அதை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து வடித்து எடுத்துட்டு அந்த அரிசியும் போட்டு
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து எந்த அரிசி நீங்கள் போட்டாலும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கில் நீங்கள் ஊற்றுங்க. பிரியாணி செய்யும்போது எப்பயுமே 1க்கு 1.5ன்ற அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே போதுங்க, அதுவே கரெக்டாக வரும். அதுக்கு மேலே ஊற்றினா குழஞ்சிரும். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடைசியாக அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஃபஸ்ட்டே மசாலா எதையும் ஆட் பண்ணிடாதீங்க. வதக்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கடைசியாக தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மசாலாவையும் நம்ம கடைசியாக தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு அந்த மசாலாலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி விசில் போட்டுட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் அது 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுங்க. சிம்மில் 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதுவெல்லாம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் வந்து கொத்தமல்லி இலையை வந்து நிறைய தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலையை தூவி அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலலாம் நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுங்க.